இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் காலேஜ்லேருந்து அதாவது அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து எப்படி வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா யூஜி அண்டு டிப்ளமோ கோர்ஸுக்கான காலேஜ் அட்மிஷன் வந்து விட்டுருக்காங்க. அதுக்கு வந்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்ளை பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தானே இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி தரணும்னா நீங்கள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அட்மிஷன் நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வந்து நம்ம சேனல் மூலமாக வந்து அப்ளை பண்ணி தருவோம். ஃபஸ்ட்டு தானே இந்த வெப்சைட் வந்துட்டுனா இப்படி தான் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ட்டு யூஜிக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. இந்த யூஜி இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டிப்ளமோ படிக்க போகிறீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் இதுக்கு வந்து கீழே செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வந்து படித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா அங்கே வந்து அப்ளிகேஷன் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் நெக்ஸ்ட் பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. 12th மார்க் ஷீட்டில் வந்து எப்படி இருக்கோ அந்த நேம் வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும். அங்கே வந்து உங்களுடைய 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேப்சா கோடு வந்து கேட்டிருக்காங்க. அது நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து சைன் அப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு லிங்க் வந்து சென்ட் ஆகும். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கான ஒரு லிங்க் வந்து சென்ட் ஆகிருக்கு. அது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்கன்றது வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கான ஓடிபியும் வந்து கொடுத்துருவாங்க. மெயிலை வந்து செக் பண்ணிங்களா இப்படி தான் இருக்கும். அந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஓடிபி பாஸ்வேர்டு எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் வந்து வெரிஃபை ஆக்டிவேட்னு இருக்கும். இது வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கான இங்கே வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறப்ப ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இப்படி தான் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு வந்து இருக்கும். டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூஜிக்கான அப்ளிகேஷன் வந்து இதில் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். நீங்கள் யூஜி அப்ளை பண்ணுறதுனா அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து டிப்ளமோ அப்ளை பண்ணுறீங்கனாலும் இதில் வந்து செலக்ட் இருக்கும். நான் வந்து யூஜிக்கு வந்து அப்ளை பண்ணுறேன். அதனால் யூஜி வந்து டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ரொசீட் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னோட டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒன்றா வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கேட்கும். அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர் நேம் வந்து கேட்கும். அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறதுனால எடிட் பண்ண முடியாது. அதை வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபீமேலன்றது வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேட்டிவ் கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டடியை வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து எந்த ஸ்டடின்றது வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜப்ஜெக்ட் குரூப் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த குரூப்புன்றது வந்து இதில் வந்து டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து செலக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து இதில் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6th-லேருந்து 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஸ்கூலில் வந்து படிச்சிங்களான்றது வந்து கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் அது வந்து நீங்கள் வந்து எஸ்என் கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதரோட அக்குபேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதரோட ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோன்றது வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய மதர் அக்குபேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு மதரோட ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க நம்பரு. அதில் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனோட ஆதார் எண் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரியூர் அர்பனான்னு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அர்பன்னா எஸ்ன்னு கொடுத்துங்க, இல்லைனா நோன் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து எந்த மீடியம் தமிழ் மீடியத்தில் வந்து படிக்கிறீங்களான்றது வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து எஸ்என் கொடுத்துருங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஎம்ஐஎஸ் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் வந்து
எந்த இயர் படிச்சிருக்கீன்றது வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல் படிச்சிங்கன்றது கேட்டிருக்காங்க, அதுவும் வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கூல் வந்து கவர்மெண்ட்டா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டான்றது வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் வந்து டைப் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. உங்களுடைய ஸ்கூல் வந்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதாவது டிஸ்ட்ரிக்ட், அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் நெக்ஸ்ட் பேஜ்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜப்ஜெக்ட்லேருந்து மார்க் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஜப்ஜெக்ட் வந்து இங்கே வந்து 4 ஜப்ஜெக்ட் வந்து கேட்டிருப்பாங்க, தமிழ் இங்கிலீஷ் தவிர மீதி அந்த ஜப்ஜெக்ட் ஃபுல்லாக என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய மேக்ஸிமம் மார்க் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மினிமம் மார்க் வந்து எவ்வளோன்றது வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்ன்றது வந்து கொடுத்துருங்க. சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கோர்ஸும் காலேஜும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்னு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டெக்னோ ஒரு கோர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எந்த கோர்ஸுக்கு வந்து படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் வந்து நீங்கள் வந்து வேணுமா, நீங்கள் வந்து எத்தனை காலேஜ் வேணுனாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், எத்தனை கோர்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொசீட்னு இருக்கும், அதை வந்து கொடுங்க. பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 58 காலேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ப்ரொசீட்னு இருக்கு பாருங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இது வந்து கிளிக் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப் மூலமாக வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோர். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து மற்ற ஆப்போட கம்பேர் பண்ண போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நீங்களே வந்து பார்க்கலாம் ஸ்க்ரீனில். இது வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். இந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டான ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகும், இல்லைனா பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் இருக்கு பாருங்க, அதை வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய 12th மார்க் ஷீட் வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிசி வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஃபிடிவ் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, இருந்தால் வந்து அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்லஸ் பாஸ்போர்ட் வந்து காப்பி வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, அது வந்து நீங்கள் வந்து இருந்தால் வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் அட்லஸ் விசா வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வந்து லாஸ்ட் 3 வந்து இருந்தால் வந்து அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து தேவையில்லை. அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், இங்கே இருக்கு பாருங்கள் சேவ் ப்ரொசீட்னு, அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ரீவ் ஆகும். நீங்கள் வந்து கரெக்டான்றது வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் என்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். யூஜி அண்டு டிப்ளமோ கோர்ஸுக்கு வந்து இப்படி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.